அனைவருக்கும் வணக்கம். ஸோ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி என்னாச்சு அப்படின்னா, ஆதார் கார்டை வந்து ஃபோட்டோ காப்பி எடுக்கலாம். ஐயோ, ஃபோட்டோ காப்பினா பல பேருக்கு தெரியாதா? ஜெராக்ஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு போயிருந்தேன். ஃபேன்சி ஸ்டோரு அந்த மாதிரி எல்லா ஐட்டமும் இருக்கும், விளையாட்டு சாமான் அந்த மாதிரிலாம் இருக்குது. அந்த கடைக்கு போயிருந்தேன். ஸோ தீபாவளிக்கு முன்னாடின்றதுனால கடையில் வந்து அந்த ஆன்ட்டி இல்லை, நானே அங்கிள் தானா, சரி அந்த அக்கா இல்லை. அதுக்கு பதிலாக யார் இருந்தாங்கன்னா, அவங்க பசங்க 2 பேர் இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி போயிருக்காரு 2-3 டைமு. ஒரு பையன், அந்த பையன் வந்து 4th ஸ்டாண்டர்டு, பொண்ணு வந்து 6th ஸ்டாண்டர்ட் படிக்குது. அவங்க இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அங்கே கடையிலேயே இருக்கிற ஸ்கெச்சஸ்லாம் வச்சு ட்ரா பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன எழுதிட்டு இருந்தாங்க அப்படின்னா, நோ பெயின் நோ கெயின் அப்படின்றத நோ கிரெயின் எழுதியிருந்தாங்க. ஆர் வந்து தப்பாக இருந்தது. இந்த மாதிரி தவறுகள் என் கண்ணில் பட்டால் அதை உடனடியாக சுட்டி காட்டுவது என்னுடைய இயல்பு. அதனால அந்த பாப்பா கிட்ட சொல்கிறேன், மா அது கெயின்மா நாட் கிரெயின் அப்படின்னு. இது நான் எடுக்கணுமா ஆர் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டுச்சு. ஆறு தாம்மா நீ ரிமூவ் பண்ணணும்னு சொன்ன உடனே எரேசரை வச்சு அழிக்க ஆரம்பிச்சிது. சரிம்மா இதுக்கு என்ன மீனிங்கு அப்படின்னு கேட்டேன். நோ பெயின் நோ கெயின்னா என்ன மீனிங்கு அப்படின்னு வச்சுட்டு என்ன பண்ணிச்சு அப்படின்னா, கையில் வந்து பென்சில் வச்சுருந்தது. பென்சிலில் இப்படி கையில் அடிச்சுட்டே இருக்கும்போது வலிக்குது இல்லை, அதுதான் நோ பெயின் நோ கெயின்னு சொல்லிட்டு அவங்களோட வாத்தியார் வந்து சொல்லி கொடுத்தாராம். இவ்வளோ கேவலமாக தப்பாக சொல்லி கொடுத்துருக்காரு. கரெக்டாக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஃபோட்டோ காப்பி எடுத்தேன்ல, ஸோ அந்த சினாரியை வச்சு எக்ஸாம்பிளோட சொன்னேன். இந்த மாதிரி வந்து நான் உங்களுக்கு ஒரு வேலை கொடுத்தேன், அதுக்காக நான் 20 rupees இப்போ கொடுத்தேன்ல, நீ ஃபோட்டோ காப்பி எடுத்து கொடுத்த பிரிண்ட் அவுட்டு, அதுக்கு நான் 20 rupees பே பண்ணல. ஸோ இதுதான் உழைப்பு இல்லாமல் ஊதியம் இல்லை. நீ அந்த வேலையை செஞ்சிருந்தால்தான் நான் உனக்கு இந்த 20 rupees வந்து உனக்கு ஊதியமாக கொடுத்தேன். இதுதான் வந்து நோ பெயின் நோ கெயின்னு சொல்லிட்டு வந்தேன். தெளிவாக கற்றுக் கொடுங்க, தெளிவாக படிக்க வைங்க பசங்களை. நன்றி, வணக்கம்.